இந்த புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், தேவனாலே எல்லாம் கூடும். நீங்கள் தோற்றிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் தோற்றவர் அல்ல. உங்கள் முயற்சிகள் தோல்வியுற்றிருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தவர். அவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்கிறார். ஆகவே மனிதனாலே பல கூடாத காரியங்கள் உண்டு. யோசித்து பாருங்கள், மனிதன் தன்னாலே பரிசுத்தமாய் வாழ முடியும் என்ற நினைவுகள் அவனுக்குள் இருந்தபடியினால்தான் ஆண்டவர் அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். 4000 ஆண்டுகளும் கொடுத்தார். இதை செய்து பார், முயற்சித்து பார், நிச்சயம் முடியாது என்பதை நான் கண்டுபிடிப்பாய் என்று சொல்லி அன்றைக்கு மனுஷனால் கூடாதவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவாய் வந்து நியாயப்பிரமாணத்தின் எல்லா காரியத்தையும் செய்து முடித்தவர். சொல்லுகிற வார்த்தை, மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். இந்த நாளிலே உங்களால் எவைகளெல்லாம் முடியாது முடியாது என்று முடியாத நிலையிலே, தோல்வியுற்ற நிலையிலே நீங்கள் இருக்கலாம். தேவனுடைய நல்வார்த்தை உங்களுக்கு வருகிறது. உங்களால் முடியாதவைகள் நீங்கள் ஆராதிக்கிற தேவனாலே எல்லாம் கூடும். அவர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். அதை விசுவாசியுங்கள். அந்த விசுவாசமே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது. இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.